அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது நவம்பர் மாதம் 2020 நவம்பர் 5 முதல் நவம்பர் 10 வரை நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளின் வினா விடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம். இதற்கு முன்பே நவம்பர் 1 முதல் நவம்பர் 4 வரை நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளின் வினா விடைகளை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற தேர்வாக இருந்தாலும் சரி நடப்பு நிகழ்வுகள் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த நடப்பு நிகழ்வுகளை கடைசியாக ஒரு மாதம் இல்லை கடைசி 2 மாதம் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ரெகுலராக நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை ரெகுலராக படிச்சுட்டு போனோங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காது. ஏன்னா ஒரே ஒரு 6 மாத கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்தில் படிக்கிறன்றது ரொம்ப எக்ஸாம் பார்டனாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்வை நம்ம வீடியோஸ் மூலமா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காது. ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் 5 முதல் நவம்பர் 10 வரை நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் தற்போதைய முப்படை தலைமை தளபதியாக இருப்பவர் யார்? இந்தியாவின் தற்போதைய முப்படை தலைமை தளபதியாக இருப்பவர் யார்? பிபின் ராவத். சிட்டி குழுமத்தின் சர்வதேச நுகர்வோர் வர்த்தக பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆனந்த் செல்வகேசரி. இவர் மதுரையை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா சிட்டி குழுமத்தின் சர்வதேச நுகர்வோர் வர்த்தக பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ள நாடுகள் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள் இணைந்து தான் குவாட் அமைப்பை உருவாக்கியது. இந்த நாடுகள் மலபார் கடற்பயிற்சி நடைபெற்றது. நவம்பர் 3லேருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. குவாட் அமைப்பை உருவாக்கியுள்ள நாடுகள் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் USS நிமிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவது இதை CVN-68ன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய விமான தாங்கி போர்க்கப்பலின் பெயர் USS நிமிட்ஸ். இது CVN-68ன்னு சொல்கிறாங்க. தற்போதைய பிரிட்டன் பிரதமராக இருப்பவர் யார்? தற்போதைய இங்கிலாந்து பிரதமராக இருப்பவர் போரிஸ் ஜான்சன். தற்போதைய பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைவராக இருப்பது யார்? தற்போதைய பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைவர், அதாவது SBIயின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் காரா. SBIயினுடைய தலைவராக இருப்பவர் யார்? தினேஷ் குமார் காரா. PSLV C-49 ராக்கெட் விண்வெளியில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நாள் எப்பொழுது? PSLV முக்கியமானதுங்க. PSLV C-49 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 2020. அதாவது 2020 இந்தியா சார்பில் இஸ்ரோ ஏவப்பட்ட முதல் ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா PSLV C-49. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா PSLV C-49 மொத்தம் 10 ராக்கெட் ஏவினாங்க. 9 வெளிநாட்டு ராக்கெட்டு, ஒரு இந்தியாவினுடைய தகவல் தொடர்பு ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. PSLV C-49 ராக்கெட் விண்வெளியில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நாள் நவம்பர் 7, 2020. அதாவது புவி கண்காணிப்பு மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான EOS 1 புவி கண்காணிப்பு மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான EOS சேட்டலைட் இந்தியாவது. இதில் EOS சேட்டலைட்ன்றது ரிசார்ட் 2B அண்ட் R2 என்ற சேட்டலைட் தான் ஏவினாங்க. புவி கண்காணிப்பு மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான EOS 1, ரிசார்ட் 2B, R2 மற்றும் வணிக ரீதியாக 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக PSLV C-49 ராக்கெட் விண்ணில் செலுத்தியுள்ளது. இதில் இந்த 9 வெளிநாட்டு செயற்கைக்கோளில் அமெரிக்காவினுடைய 4 லெமூர் செயற்கைக்கோளும், லக்சம்பர்க் நாட்டின் கிளியோச் ஸ்பேஸின் 4 செயற்கைக்கோள்கள் மற்றும் லுத்துவேனியாவை சேர்ந்த தொழில்நுட்ப பயனுக்கான R2 என்ற 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன. அப்போ PSLV C-49 ராக்கெட் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய செயற்கைக்கோள்
இஓஎஸ் 1 மீதி 9 வந்து வெளிநாட்டு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 2020. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி வகையில் இது 51வது ராக்கெட். அந்த பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி வகையில் எத்தனாவது ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா 51வது ராக்கெட்டு. இந்த ராக்கெட் எங்கே ஏவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேச மாநிலத்திலேருந்து ஏவனது. ஏவப்பட்ட அமைப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான் வந்து இதை ஏவனாங்க. ES-1 செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா ES-1 செயற்கைக்கோள் EOS-1 சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடை கொண்டதுன்னா 630 கிலோ எடை கொண்டது. இதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இந்த ஆண்டில் இஸ்ரோ சார்பில் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் செயற்கைக்கோள் தான் EOS-1 செயற்கைக்கோள். 1999 முதல் பிஎஸ்எல்வி வகை ராக்கெட் மூலம் இதுவரை பார்த்தீங்கன்னா 375 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1999லேருந்து பிஎஸ்எல்வி வகை ராக்கெட் மூலமாக இதுவரை 375 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 47 செயற்கைக்கோள் வந்து இந்தியாவுக்காகவும் 47 செயற்கைக்கோள் மொத்தம் 375 சேட்டலைட்டை இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்வி வகை ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து செயற்கைக்கோள்கள் இந்தியாவுக்காகவும் மீதி 328 சேட்டலைட் வந்து வெளிநாடுகளுக்கும் சொந்தமானவை. அப்போது 1999லேருந்து இதுவரை பிஎஸ்எல்வி எத்தனை செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 375. இதில் இந்தியா சார்பாக 47 சேட்டலைட்டும் வெளிநாட்டு சார்பாக 328. அப்போ பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட் மூலம் EOS-1 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 2020. மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஏன்னா இந்த ஆண்டில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இந்தியா சார்பாக ஏவப்பட்டது, வெற்றிகரமாக விண்ணில் செயல்பட்டது, தகவல் தொடர்பு மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்காக ஏவப்பட்டுள்ளது. இதனுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 630 கிலோ எடை கொண்டதுன்னு சொல்லலாம். இதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் சொல்லலாம். இந்த ஆண்டில் இஸ்ரோ சார்பில் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எங்கேருந்து ஏவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து ஏவனாங்க, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசம். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி வகையில் வந்து இது 51வது ராக்கெட்டு. அது அமெரிக்காவை சேர்ந்த 4 சேட்டலைட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் நாட்டின் கிளியோ ஸ்பேஸ் 4 செயற்கைக்கோளும், லிதுவேனியாவை சேர்ந்த தொழில்நுட்ப பயனுக்கான R2 என்ற செயற்கைக்கோளும் 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள் இந்த பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டுள்ளது. இதுவரை பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் மொத்தம் 375 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக. அதில் 47 மட்டும்தான் இந்தியாவுக்கானது, மீதி 328 3 to 8 சேட்டலைட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு சொந்தமானவை. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி கரண்ட் அஃபேர்ஸில். ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சரியாக செயல்பட தவறினால், ஊராட்சி தலைவர் அதனுடைய உறுப்பினர்கள் சரியாக செயல்பட தவறினால் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ள மக்களுக்கு உரிமை வழங்கும் மசோதா எந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளது? எந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்காங்கன்னா இப்போது ஹரியானா மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்காங்க. மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா ஒரு ஊராட்சி தலைவர் அல்லது உறுப்பினர் வந்து சரியாக செயல்படனா அவர்கள் வந்து இந்த ஊராட்சி தலைவர் நீக்கிறதுக்கான அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிருக்காங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு மாநிலத்தில் தான் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யஷ்வர்தன் குமார் சின்ஹா. இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னா யஷ்வர்தன் குமார் சின்ஹா. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கோதான் நியாய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கோதான் நியாய திட்டம்னா இது ஒரு இயற்கை முறையில் உரம் தயாரிக்க திட்டம் தான். இந்த திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் வந்து சத்தீஸ்கர் மாநிலம். கோதான் நியாய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் சத்தீஸ்கர். கேரளா மாநிலத்தின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் யார்? ஆரிஃப் முகமது கான். ஏன் இங்கே பார்க்குறேன்னா இவருக்கு தற்போது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குதா செய்தியில் வெளிவந்துள்ளது. கேரளா மாநிலத்தின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் ஆரிஃப் முகமது கான். 12வது கேள்வி. அமெரிக்க வரலாற்றில்
டெலாவேர் மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருநங்கை யார்? அமெரிக்க வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் தேர்தல் தற்போது தான் நடைபெற்றது. இந்த தேர்தல் வரலாற்றில் டெலாவேர் மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருநங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா மெக்பேடன். அமெரிக்க வரலாற்றில் டெலாவேர் மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருநங்கை யாருன்னா சாரா மெக்பேடன். அமெரிக்காவின் முதல் மாற்றுப்பாலின ஒக்லஹோமா மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அமெரிக்காவின் முதல் மாற்றுப்பாலின ஒக்லஹோமா மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌரி டர்னர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாகாணத்துடைய முதல் கருப்பின இஸ்லாமியர் கூட ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, மிடில் ஏஜ்லன்னு சொல்லியிருக்காங்க. மிடில் இருப்பார். அமெரிக்காவின் முதல் மாற்றுப்பாலின ஒக்லஹோமா மாகாண சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் மௌரி டர்னர். மேலும் இந்த மாகாண சபைக்கான முதல் கருப்பின இஸ்லாமியர் இவர் தான். அடுத்த கேள்வி, உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாலியல் சிறுபான்மையினரை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்ட நாடு என்கிற பெருமையை பெற்றுள்ள நாடு எது? உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாலியல் சிறுபான்மையினரை, அதாவது அதிக அளவில் பாலியல் பெண்கள் சிறுபான்மையினரை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்ட நாடு என்கிற பெருமையை பெற்றுள்ள நாடு நியூசிலாந்து தான். ஏன்னா நியூசிலாந்து பிரதமர் யார்? ஒரு பெண் பிரதமர் தான். யார்? ஜெசிந்தா ஆர்டென். அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் 46வது அதிபராக மற்றும் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி வேட்பாளர்னு சொல்லலாம். இவர் தான் வந்து அமெரிக்காவின் 46வது புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 290 தேர்தல் குழு வாக்குகளை பெற்றார். ஒரு அதிபராகனா 270 தேர்தல் குழு வாக்குகளை பெற வேண்டும். இவர் பார்த்தீங்கன்னா 290 தேர்தல் குழு வாக்குகளை பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 214 வாக்குகளை பெற்றிருந்தார், தேர்தல் குழு வாக்குகளை பெற்றார். அடுத்து, அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர். அமெரிக்க தேர்தல் வரலாற்றிலேயே முதல் பெண் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கமலா ஹாரிஸ் வந்து இந்தியா, குறிப்பாக சென்னையை பூர்வீக கொண்டவர், மன்னார்குடியை சேர்ந்தவர் அவங்க தாய். அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் கமலா ஹாரிஸ். 17வது கேள்வி, 2019ஆம் ஆண்டில் தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? மிக மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. 2019 தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க. இந்த சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருது 2019 ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு, 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான். 2019ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவில் சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருதில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு, 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான். அடுத்த கேள்வி, நீர் மேலாண்மையில் தென் மாநில பிரிவில் முதல் மற்றும் 2 இடங்களை பிடித்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மையை, அதாவது ஆற்றுகளை வந்து ஆற்று நீரை புதுப்பிப்பதில் என்ற பிரிவில் தான் வந்து இந்த விருது தராங்க. எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தான் முதலிடத்தையும், 2வது கரூர் மாவட்டம் பிடிச்சிருக்கு. 6 புதுப்பித்தல் விருதில் ஃபஸ்ட்டு தென் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாவட்டம் வேலூர் மாவட்டம், 2வது வந்து கரூர் மாவட்டம். அதே போல் நீர் பாதுகாப்பு வகை பிரிவில் வந்து 2வது இடம் பிடித்தது பெரம்பலூர் மாவட்டம் நீர் பாதுகாப்பு வகையில். அடுத்து, நீர் மேலாண்மையில் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிக்கான விருதில் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிக்கான விருதில் 2வது இடத்தை பிடித்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி. நீர் மேலாண்மை விருதில் வந்து ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் நீர் மேலாண்மையில் தென் மாநில பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்டம், ஃபஸ்ட்டு மாவட்டம் வேலூர், 2வது வந்து கரூர். இது 6 புதுப்பித்தல் விருதில். அதே நீர் பாதுகாப்பு வகை விருதில் பார்த்தீங்கன்னா 2வது இடம் வந்து பெரம்பலூர் மாவட்டம். நீர் மேலாண்மையில் சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிக்கான விருதில் 2வது இடம் பிடித்தது வந்து மதுரை மாநகராட்சி. அடுத்த கேள்வி, நீர் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த ஆராய்ச்சிக்கான விருது பட்டியல். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே 3 பேர் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. நீர் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த ஆராய்ச்சிக்கான விருது பட்டியலில் முதலிடத்தை பிடித்தவர் ஹரி கருப்புசாமி. இவர் வந்து கோவை ஐசிஏஆர் கரும்பு உற்பத்தி நிறுவனத்தினுடைய
தலைவர்னு சொல்லலாம். கரும்பு உற்பத்தி நிறுவனத்தை சேர்ந்த அரி கருப்பசாமி தான் நீர் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த ஆராய்ச்சிக்கான விருதில் முதலிடத்தை பிடித்தார். 2வது டி பிரதீப், சென்னை ஐஐடியை சேர்ந்த டி பிரதீப்பும். 3வது வந்து வாடெக் வபாத் நிறுவனம், சென்னையில் சுண்ணாம்பு குளத்தூர் என்ற இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற வாடெக் வபாத் நிறுவனம் தான் 3வது இடத்தை பிடித்துள்ளது. நீர் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த ஆராய்ச்சிக்கான விருது பட்டியலில் முதலிடம் அரி கருப்பசாமி, 2வது டி பிரதீப், 3வது வாடெக் வபாத் நிறுவனம். அடுத்த கேள்வி, நீர் மேலாண்மையில் சிறந்த வீரர்கள் பட்டியல். அதாவது நீர் மேலாண்மையில் தென் மண்டலத்தில் சிறந்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவையைச் சேர்ந்த மணிகண்டன், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரான சக்திநாதன் கணபதி பாண்டியன் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். நீர் மேலாண்மையில் தென் மண்டலத்தில் சிறந்த வீரர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன், 2வது சக்திநாதன் கணபதி பாண்டியன். அடுத்த கேள்வி, நீர் மேலாண்மையில் சிறந்த பள்ளி பிரிவில் முதலிடம் பிடித்த பள்ளி எது? நீர் மேலாண்மையில் பள்ளியை வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பள்ளி பிரிவில் முதலிடம் பிடித்த பள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காட்டேரி குப்பம் இந்திரா காந்தி அரசு பள்ளி தான் நீர் மேலாண்மையில் சிறந்த பள்ளி பிரிவில் முதலிடம் பிடித்த பள்ளி. அப்போ நீர் மேலாண்மையில் சிறந்த பள்ளி பிரிவில் முதலிடம் பிடித்த பள்ளி எதுனா காட்டேரி குப்பம் இந்திரா காந்தி அரசு பள்ளி, புதுச்சேரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் அனைத்து 4 சக்கர வாகனங்களுக்கும் எந்த நாள் முதல் பாஸ்டாக் கட்டாயம் என மத்திய தரைவழி அமைச்சகம் தெரிவித்துள்ளது? அதாவது ஜனவரி 1, 2021 முதல் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் அனைத்து 4 சக்கர வாகனங்களுக்கும் பாஸ்டாக் கட்டாயம் என மத்திய தரைவழி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் புதிய பெயர் என்ன? கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் புதிய பெயரை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அந்த புதிய பெயர் என்னன்னா துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம். கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் புதிய பெயர் துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம். 24வது கேள்வி, குஜராத் மாநிலத்தில் பவ்நகர் மாவட்டத்தில் கோகா மற்றும் சூரத்தில் உள்ள அசிரா ஆகியவற்றுக்கிடையே ரோபேக்ஸ் படகு போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்த நாள் எப்பொழுது? முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட. நவம்பர் 8ஆம் தேதி தான் வந்து தொடங்கி வச்சார். நவம்பர் 8, 2020. அதாவது கோகா, குஜராத் ஸ்டேட்டில் பவ்நகர் மாவட்டத்தில் கோகா அடுத்து அசிரா இந்த 2 நகரத்துக்கு இடையே வந்து போக்குவரத்து சேவை. என்ன போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா படகு போக்குவரத்து சேவை. அதன் பேர் வந்து ரோபேக்ஸ் படகு போக்குவரத்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்த நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 8, 2020. கோகா மற்றும் அசிரா ஆகிய 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் வந்து சாலை வழியாக வந்து 370 கிலோமீட்டர் உள்ளது. அதாவது கோகா நகரம் அசிரா நகரத்துக்கு இடையிலான சாலை போக்குவரத்தினுடைய கிலோமீட்டர் எவ்வளோனா 370 கிலோமீட்டராக இருக்குது. இதை இப்போ படகு போக்குவரத்து மூலமா வெறும் 90 கிலோமீட்டராக குறைஞ்சுள்ளது. 90 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. ரோபேக்ஸ் படகு போக்குவரத்து மூலம் இந்த தூரம் கடல் வழியாக 90 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. அடுத்த கேள்வி, மதுரை தோப்பூரில் அமையுள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின், அதாவது எய்ம்ஸ், மதுரை தோப்பூரில் அமையவுள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் எய்ம்ஸ் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா VM கடோச். மதுரை தோப்பூரில் அமையுள்ள எய்ம்ஸ் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? VM கடோச். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் தலைவர் தான் VM கடோச். 26வது கேள்வி, மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. காய்கறிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்த முதல் இந்திய மாநிலம் எது? காய்கறிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்த முதல் இந்திய மாநிலம் வந்து கேரளா தான். அதாவது சுமார் 16 வேளாண் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 27வது கேள்வி, அணு ஆயுதங்களை தடை செய்வதற்கான ஐநாவின் ஒப்பந்தத்துக்கு 50 நாடுகள் ஒப்புதல் அளிச்சிருக்கு. அணு ஆயுதத்தெல்லாம் தடை செய்யணும், ஏன்னா தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கும், அதனால அணு ஆயுதத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு ஐநாவில் ஒப்பந்தத்துக்கு 50 நாடுகள் ஒப்புதல் அளித்தன. ஓன்ட்ராஸிடமிருந்து 50வது நாடாக ஒப்புதல் பெறப்பட்டதாக ஐநா வைத்தது. அப்போ இதில் 50வது நாடாக எந்த நாடு ஒப்புதல் தந்தனா? ஓன்ட்ராஸ். 28வது கேள்வி, கர்நாடகாவில்
ஆயிரக்கணக்கான மரங்களை வளர்த்த 108 வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாலுமரத திம்மாக்காவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? அதாவது 108 வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்து சாலுமரத திம்மாக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. எந்த பல்கலைக்கழகம் வழங்கியிருக்காங்கன்னா கர்நாடக மத்திய பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. 29வது கேள்வி, பீகார் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் யார்? தற்போதைய பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா HR ஸ்ரீனிவாஸ். 30வது கேள்வி, பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஐக்கிய ஜனதா தளம் JDU கூட்டணி வந்து 124 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க கொண்டது. அந்த ஐக்கிய ஜனதா தளத்தில் வந்து இப்போ நிதிஷ்குமார் தான் பீகார் முதல்வராக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்து மிகப்பெரிய 124 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்து கொண்டுள்ளது. மீண்டும் நிதிஷ்குமார் தான் வந்து பீகாரின் முதலமைச்சராக அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பீகார் சட்டப்பேரவையுடைய மொத்த எண்ணிக்கை 243. இதற்கு எதிராக வந்து RJD காங்கிரஸ் கூட்டணி வந்து 111 இடங்களை கைப்பற்றியது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வந்து 3 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் வந்து இணைந்து 124 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்து கொண்டுள்ளது. கூட்டணி ஆட்சியாக தான். பீகார் சட்டப்பேரவையுடைய எண்ணிக்கை வந்து 243 243. அதில் RJD காங்கிரஸ் கூட்டணி வந்து 111 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அடுத்த கேள்வி, அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜோ பைடன் அமைத்துள்ள கரோனா கட்டுப்பாட்டு குழுவில் ஈரோட்டை புரிமுகம் கொண்ட மருத்துவர் செலின் ராணி கவுண்டர் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார். அதாவது அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுத்த ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரோனா கட்டுப்பாட்டு குழு 13 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காரு. அந்த 13 பேர் கொண்ட குழுவில் தலைமை பொறுப்பில் 3 பேர் இருக்காங்க. அதில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் விவேக் மூர்த்தி வந்து இடம்பெற்றிருக்காரு. 13 பேர் கொண்ட குழுவின் தலைமை பொறுப்பில் 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் விவேக் மூர்த்தி இடம்பெற்றிருந்தாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 13 பேர் கொண்ட குழுவில் ஈரோட்டை புரிமுகம் கொண்ட மருத்துவர் செலின் ராணி கவுண்டர் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார். இந்த வீடியோனுடைய இறுதி கேள்வி, 2020ஆம் ஆண்டுக்கான IPL 2020 இந்தியன் பிரீமியர் லீக் 2020 தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது முறையாக பட்டம் வென்றது மும்பை அணி வந்து பட்டம் வென்றிருக்கு. எங்கே இது நடைபெற்றுனா துபாய் நாட்டில் நடந்தது. துபாய் சர்வதேச மைதானத்தில் நவம்பர் 10 2020 நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை அணி 5வது முறையாக கோப்பையை வென்றது. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC போலீஸ் அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.